சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம கிராண்ட் செஸ் கிளாசிக்லேருந்து சுற்று 7 ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சனுக்கும் ரிச்சர்ட் ராப்போர்ட்டுக்கும் நடந்த ஒரு ஆட்டம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த டோர்னமெண்ட் வந்து டபுள் ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறதுனால 6 ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருக்கு. திரும்ப 6 ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதே பிளேயர்ஸோட வந்து விளையாட போகிறாங்க. பட் ஜஸ்ட் கலர் மட்டும் ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ரிச்சர்ட் ராப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போன கேமில். இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் வந்து ஒயிட் பீஸ் ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேமில் வந்து மேக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து D4 ஓப்பன் பண்ணுறாரு, நைட் F6 ரிப்ளை பண்ணுறாரு, அதுக்கப்புறம் C4, அதுக்கப்புறம் E6. இங்கே நிம்சோ இண்டியன் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், பட் நைட் F3 போட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பெனோனி இன்விடேஷன் வந்து கொடுக்குறாரு. இது ஏன் பெனோனி இன்விடேஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மூவை நம்ம வந்து ஓகே E3 விளையாடலாம், பட் மெயின் மூவ் வந்து பான் டு D5 தான். பான் டு D5க்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது வந்து பெனோனி ஸ்ட்ரக்சர் ஆர் பெனோனி டிஃபென்ஸ் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ C takes D5க்கு அப்புறம் இங்கே வந்து பிஷப்பை ஃபென்ஸ் அவுட் பண்ணி இந்த டார்க் ஸ்கொயர்ஸாக கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் வந்து பெனோனியோட முக்கியமான ஒரு இது. H3 விளையாடுறாரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூவ் பெனோனியில் ஒயிட்டுக்கு. இது ஒரு மூவ் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியும், ஆனால் வந்து இது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு மூவாக இருக்கும். நீங்கள் இன்னும் சில மூவுக்கு அப்புறம் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும், ஏன் அது அவ்வளோ அவசியமான மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஷப் G7, அதுக்கப்புறம் E4க்கு அப்புறம் கேன்சல் பண்ணிடுறாரு பிளாக்கு. அப்புறம் கால்சன் வந்து பிஷப் E3 வந்து விளையாடுறாரு. ஸோ இப்போவே உங்களுக்கு இந்த இந்த மூவ் வந்து ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். நைட் இப்போது இமீடியட்டாக வந்து சேஸ் பண்ண முடியாது பிஷப்பை. ப்ளஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த F3 நைட் வந்து பார்த்திங்கன்னா C4 ஸ்கொயருக்கு போகும். இதான் வந்து பெனோனியோட ஒரு காமனான ரீமனூவரிங் ஐடியா. இது நம்ம நிறைய வீடியோக்களில் வந்து பெனோனி டிஃபென்ஸ் கவர் பண்ணும்போது எஸ்பெஷலி நம்ம மேக்னஸ் கால்சன் வந்து பிளாக்காக வந்து நிறையா பெனோனி டிஃபென்ஸ் ஆடுவார். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச பிளேயர் மிக்கேல் டால். அவர் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் குயின் சாக்ரிஃபைஸ் கேம் கூட பெனோனி டிஃபென்ஸில் ஆடி இருக்கிறாரு. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் மில்க் பபட்ஸாவ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர், அவரோட பெனோனி தான் ஆடிருப்பார். ரொம்ப சூப்பரான ஒரு குயின் சாக்ரிஃபைஸ். மறக்காமல் நம்ம டாலோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். நைட் டு D2க்கு அப்புறம் நைட் வந்து C4 போகிறதுக்காக முயற்சி பண்ணது. எதுக்காக அங்கே போகணுன்றது அடுத்த கேள்வி. நைட் C4 போயிட்டு D6ல் இருக்கக்கூடிய வீக்கான டார்கெட் பண்ணும், பிஷப் F4 வரும். ஸோ இதெல்லாம் வந்து டிப்பிக்கலான ஒரு பெனோனியோட பிளான் வச்சுக்கோங்களேன் ஒயிட்டுக்கு. இதெல்லாம் வந்து தடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாக்கால் கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து இங்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. A4 B5 வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. ஸோ நைட் டெக்ஸ் E4, இது வந்து ஒரு டெம்பரரி நைட் சாக்ரிஃபைஸ்னு வச்சுக்கோங்களேன். என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட கிங் இன்னும் சென்டரில் இருக்குன்றதை இங்கே சுட்டி காமிக்கிறார், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நைட் C takes E4, அதுக்கப்புறம் பான் டு F5. இங்கே வந்து டாக்டிக்கல் ஐடியாவால் தான் இதை வந்து அவர் வந்து டெம்பரரியாக பீஸை கொடுக்குறாரு. ஸோ அது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவர் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் E2. இதனால் வந்து டெம்பரரியாக வந்து பார்த்திங்கன்னா கால்சன் வந்து ஒரு பான் வந்து டவுனாக இருப்பார். சரி, ஓகே, இந்த பானை பீஸை ஹோல்ட் பண்ண முடியுமா அல்லது வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த நைட் தானே அட்டாக்ல இருக்குது, சரி ஓகே நைட்டை மூவ் பண்ணுவோமே, நைட் எங்கே மூவ் பண்ணுவோம், நைட் C3 மூவ் பண்ணுவோம், அங்கே தானே இருந்தது அப்படின்னா பான் F4 வரும். பான் F4க்கு அப்புறம் நம்ம திரும்பவும் நைட்டு தான் மூவ் பண்ணி ஆகணும், ஏன்னா E3 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணணும். F takes E3க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நைட் டெக்ஸ் E3 வந்து விளையாடலாம். ஸோ நைட் டெக்ஸ் E3க்கு அப்புறம் பிஷப் டு D4 அண்ட் தென் த ப்ரெஷர் வில் பில்ட் அப். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இஃப் யூ கீப் ஆன் கார்டிங், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப அடம் பிடிச்சி நான் வந்து இதை பாதுகாப்பு கொடுத்து தான் தீருவேன் அப்படின்னா, நீங்கள் குயினை வந்து D2 தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே இந்த ப்ரெஷர் அப்படியே விட்டுட்டு, ஏன்னா இன்னும் உங்கள் கிங்கு சென்டர்லேருந்து நீங்கள் கொண்டு போகிறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணலை. அடுத்து நம்ம நைட்டை வந்து D7 கொண்டு வரலாம். ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, அடுத்து நைட்டு நம்ம கேமுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறோம். சரி ஓகே பிஷ், குயின் சைடில் கேஸ்லிங் பண்ண முடியுமா தெரியல, ஏன்னா உடனே B5லாம் வரும். சரி ஓகே, நம்ம கிங் சைட் கேஸ்லிங் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பிஷப் E2 விளையாடணும் அப்படின்னா, அடுத்து நைட் டு E5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். நீங்கள் கேஸ்ல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குயின் டு H4. ஸோ நேச்சுரலாக சூப்பராக வந்து அட்டாக் வந்து கேரி அவுட் பண்ணலாம். அதுவும் உங்களோட டார்க் ஸ்கொயர் பிஷப் ஆப்சண்ட்டாக இருக்குது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் டார்க் ஸ்கொயரை காட் பண்ணுறதுக்கு. அல்லது நேச்சுரலாக நீங்கள் வந்து இமீடியட்டாக பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சி பிஷப் E2 டேரெக்டாகவும் விளையாடலாம். அண்ட் தென் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு ஒரு பானை கூட திரும்ப வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து ஹோல்ட் பண்ண நினச்சோம் அப்படின்னா அவர் ஹோல்ட் பண்ண முடியாது. பட் பீஸ் லாஸ் ஆகும், இருந்தாலும் ரொம்ப மோசமான நிலைமையை வந்து நம்ம எட்டுற மாதிரி இருக்கும் ஓப்பனிங்லே. அதனால் மேக்னஸ் வந்து பிஷப் E2 விளையாடுறாரு, ஜஸ்ட்டு கிவிங் பேக் த பீஸ். F takes E4, இது வந்து ஆக்சுவலாக பிரில்லியன் மூவ் போட்டிருக்கு Chess.comல. ஆனால் இன்றைக்கி வந்து அதாவது செக்மேட் பண்ணுறதுக்காக குயினை வந்து 2 முறை சாக்ரிஃபைஸ் பண்ணால், அதாவது பிரில்லியன் மூவே கொடுக்கல. ஸோ சம்டைம்ஸ் Chess.com நம்பவே முடியாது நம்ம.
ஸோ நைட் டு C4, நைட் டு C4க்கு அப்புறம் A5 வந்து விளையாடுறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து நைட் வந்து ஓகே A5 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுது. A5 வந்துட்டா மிகப்பெரிய ஒரு பொசிஷனல் அட்வான்டேஜ் கிடைக்கும் ஒயிட்டுக்கு. ஸோ அதனால் அவரே A5 ஆடிடுறாரு டு ஹோல்ட் ஆன் டு B4. பிஷப் F4 ஆடுறாரு, D6 த்ரெட்டன் பண்ணுறாரு. பிஷப் F8 போயிட்டு டிஃபெண்ட் பண்ணுறாரு. ரூக் A3 லிஃப்ட் பண்ணுறாரு. ரூக் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மூவ் இது ஆக்சுவலாக. ரூக் A3 எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சதே இந்த ரூக் மூவ் தான். ரூக் A3 வந்து நம்ம B3 போகலாம், அடுத்து E3 போகலாம், ரூக் G3 போகலாம். ரூக் B3யோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே B6 போயிட்டு இந்த பானை டார்கெட் பண்ணலாம், இப்படி நிறைய ஐடியாஸ் இருக்குது. ரூக் நைட் A6 விளையாடி இந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே B4 ஸ்கொயருக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக மேக்னஸ் வந்து 17வது மூலை கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நைட் டு B4. ஸோ இந்த இடத்துல நம்ம ரூக் B3 ஐடியாவை நம்ம வந்து ஓகே நைட் டு B4, அதுக்கப்புறம் குயின் டு D2. இங்கே நம்ம வந்து ரூக் E3 ஐடியாவை வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் மேக்னஸ் வந்து இமீடியட்டாக வந்து அதே ஐடியா ரூக் E3 ரூக் G3 ஐடியா லேட்டராக ட்ரை பண்ணுவார். லைக் குயின் டு D2, அதுக்கப்புறம் பான் B6 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் ரூக் டு G3. ரூக் டு G3யோட ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள். வீக்காக இருக்கக்கூடிய இந்த கிங் பொசிஷனை அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. H4 H5 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ரூக் A7 போட்டு 7th ரேக்கை கார்ட் பண்ணுறதுக்கு லிஃப்ட் பண்ணுறாரு ரூக்கு. சூப்பரான மூவ். பான் டு H4 வந்து எனிவே விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் F7 வந்து கேமில் பார்க்குறோம் நம்ம. இந்த இடத்துல காமனான டவுட்டு, இதை வெட்டலாமா வெட்ட முடியாதா அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல டெஃபினட்டாக வெட்ட முடியாது, ஏன்னா பிஷப் G5 இருக்குது. பிஷப் G5க்கு அப்புறம் லிட்டரலாக உங்கள் குயின் வந்து ட்ராப் பண்ண மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் கவுண்டர் அட்டாக் மட்டும்தான் பண்ண முடியும் பை பிளேயிங் பான் டு E3. ரூக் டெக்ஸ் E3, அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் G5, அண்ட் தென் ரூக் டெக்ஸ் E8, குயின் டெக்ஸ் D2. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருப்பீங்க. ரொம்ப பெரிய பெனிஃபிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிளாக் கிட்ட பிஷப் பேர் இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு வின்னிங் அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூக் ஆக்டிவாக விளையாடும் போது அந்த அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ ரூக் F7, அதுக்கப்புறம் இதை கன்சிடர் பண்ணி ரூக் F7 ஆடுறாரு. தென் பிஷப் G5. பிஷப் G5க்கு பதில் டேரெக்டாகவே மேக்னஸ் வந்து இங்கே H5 புஷ் பண்ணலாம். ஸோ தேர் இஸ் நத்திங் ராங். ஸோ பிஷப் G5, அதுக்கப்புறம் பிஷப் E7. ஸோ ட்ரேட் பண்ணுறாரு ஆக்டிவான பிஷப்பை. ஸோ குயின் டெக்ஸ் E7, அதுக்கப்புறம் H5. இந்த பொசிஷனில் வந்து B6 பான் வந்து பார்த்திங்கன்னா அன்டிஃபெண்டாக இருக்கும். இதை வெட்டலாமா, இது வந்து ஒரு இலவசமான பான் தானே அப்படின்னு தான் நம்ம வந்து ஒயிட் வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா குயின் டெக்ஸ் H4 வந்து விளையாடுவார். அதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் E8 அண்ட் தென் ரூக் டெக்ஸ் E8. ஓகே, ஒரு பான் வந்து பிளாக் அப்பில் இருக்கிறார். பட் இருந்தாலுமே ஒயிட் வந்து கன்சிடர் அஸ் பெட்டர் அக்கார்டிங் டு த என்ஜின்ஸ். ஸோ கோயிங் பேக் இந்த கேம், ஏன்னா நேச்சுரலாக அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாதை நம்ம விடக்கூடாது. ஸோ பான் டு H5 ப்ளஸ் நைட்டு மூவ் பண்ணால் கூட இங்கே சம்டைம்ஸ் E3 வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஹியூமனோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ பிஷப் F5, பிஷப் F5க்கு அப்புறம் பிஷப் டு G4 ட்ரேடிங், ட்ரைங் டு ட்ரேட். ஸோ பிஷப் டெக்ஸ் G4 ஆடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் G4 அண்ட் ரூக் டெக்ஸ் G4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அந்த மிகப்பெரிய ஒரு பிளண்டர் வந்து நடக்குது. அட் ஃபர்ஸ்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஏன் பிளண்டர்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு மூவ் தான் இந்த ரூக் G7 மூவ். இப்போ G5 வந்து ஓப்பன் ஆக போகுது, நான் ஏன் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பானை உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த பான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேக்வேர்டில் இருக்கக்கூடிய எல்லா பானும் பயங்கர வீக்காக இருக்குது. ஸோ இதனால் வந்து மேக்னஸ் வந்து இங்கே ஃபைன் பண்ணக்கூடிய ஒரு மூவ் என்ன அப்படின்னா ரூக் டு E1. ஸோ த்ரெட்டிங் டு வின் த பான். இங்கே வந்து அவர் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் G into H5 வந்து விளையாடுறாரு. சரி, அதுக்கு பதில் நம்ம வந்து குயினை மூவ் பண்ணால் என்னங்க ஆகும்? ஸோ குயின் F6க்கு மூவ் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து நம்ம ஏதோ ஒரு ரூக்கால் ப்ராபபிளி இந்த ரூக்கால் நம்ம வந்து வெட்டுறது நல்லது. அப்படி வெட்டும்போது ரூக் ட்ரேட் நடக்கும். ரூக் ட்ரேட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் E7. இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்சிடர்டு கம்ப்ளீட்லி வின்னிங் ஃபார் ஒயிட். ஆனால் லாங் டைம் அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி பேக்வர்ட் பான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால ஒயிட்டால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ஆர்கியூமெண்ட். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா G into H5 டேரெக்டாக விளையாடுறதுனால அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து இழக்க நேரிடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த குயினை வந்து பார்த்திங்கன்னா 2 ரூக்கு கொடுக்குறாரு. பட் இந்த இம்பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ்க்கு வந்து வின்னிங் பொசிஷன் வந்து அச்சீவ் பண்ணுது. அதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த ரூக் மூவ் பண்ணார் இல்லைங்களா, இந்த ரூக்கை வந்து இங்கே வச்சதுனால தான் இது பிளண்டர்னு சொன்னேன். அப்போ எங்கே தான் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூக்கை வந்து F5ல வைக்கலாம். F5ல வச்சு இந்த பானை த்ரெடன் பண்ணலாம். அதாவது ஃபோர்ஸ் பண்ணலாம் H into G6. H into G6 ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொசிஷனை ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓப்பன் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம லூசிங் பொசிஷன் தான். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அவங்களோட ஓன் பானை நம்ம ஷீல்டாக யூஸ் பண்ணி பானை H5 போட்டு க்ளோஸ் பண்ண போகிறீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இட் இஸ் கன்சிடர்டு ஈக்குவல், ரஃப்லி ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் ஃபோர்க்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து எடுத்ததுக்கப்புறம் ஈக்குவலாக தான் போவோம் கேம். ஓகேங்களா? ஸோ பட் கேமில் வந்து ரூக் G7, ரூக் E1, அதுக்கப்புறம் G into H5,
ரூக் ஜி டேக்ஸ் E4, குயின் டேக்ஸ் E4, ருக் டேக்ஸ் E4, ருக் டேக்ஸ் E4, அதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D6. ஃபைனலாக அந்த பேக்வேர்டில் இருந்தால் அந்த பானும் ட்ராப் ஆகுது. அது முக்கியம் கிடையாது. இப்போ ரூக்கும் அட்டாக்ல இருக்குது. ரூக்கை வந்து மூவ் பண்ணுறாரு ஆக்டிவான ஸ்கொயருக்கு. அதுக்கப்புறம் F4 போட்டு வேணும்னா வெட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரூக் டேக்ஸ் D5 வச்சு இங்கே வந்து ஒரு ஃபோர்க் பண்ணுறாரு. ஃபோர்க் பண்ணதுக்கப்புறம் குயின் டு E2 விளையாடுறாரு. குயின் டு E2க்கு அப்புறம் H6. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொயரே கிடையாது. பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மேட் இருக்குது. அதனால் இந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ண முடியாது. அதனால் ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணி அந்த த்ரெட்டை கிரியேட் பண்ணுறாரு. பட் நவ் கம்ஸ் மூவ் குயின் E6 செக். ஆச்சரியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசைன் பண்ணிடுறாரு. என்னடா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன்னா ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு விஷுவலாக பார்த்தா. இது ரிசைன் பண்ணுற மாதிரியான பொசிஷன் மாதிரியும் தெரியாது. சரி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, கிங்கை வந்து அவர் H7 கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, கிங்கு செக்கில் இருக்குது. இல்லை H8 கன்சிடர் பண்ணலாம். ஏதோ ஒரு மூவ் நம்ம வந்து வைக்கலாம். அதுக்கு ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நைட் F5 போயிட்டு ரூக் அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் கிடையாது, முக்கியமான விஷயம் நம்ம H6 பானையும் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து ரூக்கை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரூக்கை வந்து கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூக்கை வந்து மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூக்கை மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்ரெடி குயின் டேக்ஸ் H6. ஓகே, நிறைய என்ன சொல்கிறது லென்த்தியான சீக்வன்ஸ் இது. நம்ம இமீடியட் வின்னிங் எதுவும் கிடையாது. ஸோ நைட் E7 கன்சிடர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முயற்சியாக இருக்கும். ஏன்னா இது வெட்டுறதுக்கு பதில் நம்ம நைட் E7 போட்டு இங்கேயும் டைம் கெயின் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேட் த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ ரூக் டு D1 செக் வைக்கலாம். கிங் H2. அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் மேட்டை தடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து ரூக்கை கொடுத்து தான் ஆகணும். ஸோ ரூக்கை கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீக் பானை எல்லாமே அழகாக பிக்கப் பண்ண போகிறாரு. ப்ளஸ் இந்த பான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பான் தான். ரூக்காலையும் இந்த நைட்டாலையும் பெருசாக நம்ம கேம்பில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் விஷயம். முக்கியமான காரணம் அவங்க கிங் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு மூவ் பண்ணால் இந்த மாதிரி செக்மேட் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து நான் குயின் டேக்ஸ் H6 விட நைட் E7 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வாரம் நம்ம கிளப்பில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டில் கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்கோங்க. அண்ட் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஸ் கிளப்பில் நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டரோட சைமல்டேனியஸ் எக்ஸிபிஷன் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு சைமிள் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு அந்த யார் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன லிமிட்டு டைம் லிமிட் ப்ளஸ் எவ்வளோ பிளேயர்ஸ் அலௌடு, என்ட்ரிஃபீஸ் எவ்வளோ, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டோட நான் வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு வந்து நம்ம எப்படி டோர்னமெண்ட்டோட ரிமைண்டர் போடுறோம் அதேமாதிரி அதோட போஸ்ட்டும் நான் உங்களுக்கு போடுவேன். மறக்காமல் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. அண்ட் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். நீங்கள் அல்லது நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தாலே போதும், உங்களுக்கு அங்கேயும் நான் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக பகிருங்க. ஸோ இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.